ப்ரோ பிச்சைக்காரன் கெட்ட போட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுங்க ப்ரோ. அதோட கஷ்டத்தை பார்க்கலாம், பார்த்துடுவோம். நான் எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. உங்களுக்கோசம் பண்ணுறேன், வாங்க போகலாம். அப்புறம் நானும் காஸ்டியூம்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப் போயிட்டு வண்டியெல்லாம் தொடச்சி தரையெல்லாம் தொடச்சி காஸ்டியூம் அழுக்காக்கிட்டேன். கெட்டப் சேஞ்ச். போட்டாச்சு, இப்போ வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம போகலாம். நம்ம போயிட்டு எல்லா ஐட்டையும் பிச்சை எடுப்போம், வாங்க போகலாம். வண்டியில் போயிட்டு இருக்கோம், மெயின் ரோடாக போட்டு வரோம். நம்ம மூஞ்சியை பார்த்து பிச்சை போடுவானு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். காசு சாப்பிடுங்க. எல்லாம் தானே இருக்கிறேன், என்ன குறை கொடு, திட்டின விடுறீங்க. நான் கொடுங்க சாப்பிட்டு ஒரு ரெண்டு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயா ₹10 சாப்பாடு வாங்கி விடுங்களே. நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்த காசு, கஷ்டப்பட்டு எல்லா ஐட்டையும் கேட்டு வாங்கின காசு. நம்ம இது எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். எவ்வளோ இருக்குன்னு தெரில, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எண்ணி பார்த்துட்டு நான் போய்ட்டு இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். வாங்க, இது எவ்வளோ இருக்கு எண்ணலாம். 20 ₹120 ₹1 கம்மியாக இருக்குது. நம்ம இதை வச்சு பிரியாணி வாங்கிட்டு சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருக்கும் நிலமை வரவே கூடாது. ஒருத்தங்கிட்ட கையேந்தி நிற்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கே மனசே ஒரு மாதிரி இருந்தது. ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறேன், அவன் வந்து ஏய் சி போ, ஏய் ஓ வேறு வேலை இல்லை, வியாபாரம் ஆகலை போ. ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் போயிட்டுருக்கேன்,
ஒருத்தன் சொல்கிறாங்க ஏய் உன்னை மாரி ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கடி அப்படின்றாங்க. சி அருவருப்பாக இருக்கும் அவனை பார்த்தாலே அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி நம்மளுக்கு தெரியும் நம்மள எப்படி இருக்கும்னு. ஆனால் மற்றவங்களை நம்ம பார்க்கும்போதோ நம்ம ஒரு பிச்சைக்காரன் தான். ஆனால் பிச்சை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் மனசை உருக்கி எவ்வளோ மனசை கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட கையேந்துவாங்க. அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? நம்மளுக்கு உணர்ந்தால் தான் தெரியும். அதை நான் உணரும் போதோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை ஒருத்தங்கிட்ட போய் கையேந்தும் போதோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது அப்படின்ற மாரி இருந்தது. சரி வாங்க இதை நம்ம சாப்பிடுவோம். நம்ம பெச்சத்த காசில் வந்து பிரியாணி வாங்கி வந்துட்டோம். நம்ம சாப்பிடுவோம். எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுறேன். ஒருத்தவங்க ஃபஸ்ட் டைம் கையேந்தி மனசு கஷ்டத்தோட வாங்கி சாப்பிட போகிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நினச்சா சரி நீங்கள் சொன்னீங்களே சாப்பிட்லாம், சாப்பிடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வயசு ஆடும் போதும் நாங்கள் போயிட்டு ஒருத்தர் இருக்கும் போதும் ஒரு மாதிரி நம்ம கண்ணே கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. ஃபஸ்ட் டைம் அதை கையேந்தி நிற்கிறேன். ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இது ஒரு டாஸ்க்கு முடியுது. ஆனால் கையேந்தி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை உணர்ந்தால் தான் தெரியும். ஒருத்தங்கிட்ட கையேந்திர நிலமை மட்டும் யாருக்கும் வரவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மனசே வலிக்குது. இதோட டாஸ்க்கு முடியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.